ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் கிருத்திகா. இன்னைக்கு நம்மளோட வந்து டிஜே பானு இருக்காங்க. ஹாய், வெல்கம் டு தி ஷோ. ஸோ வி கோன் ஸ்டார்ட் ஆன் அ ஸ்வீட் அண்ட் காரம் நோட். அப்படி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்க, பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இப்போ சூஸ் பண்ணணும், ஸ்வீட்டாக காரமான. காரமா? ஆல்வேஸ் காரம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டக்குன்னு சூஸ் பண்ணிட்டீங்க, ஸ்வீட்டாக காரமான. ஆனால் வந்து உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது ஐ கேன் சே இட்ஸ் அ பெக்யூலியர் ஃபில்மோகிராஃபி. ஏன்னா வந்து ரொம்ப நீங்கள் சூஸி அப்படின்றது தெரியுது. ஜென்ரலாகவே ஆக்டர்ஸ் வந்து தெல் பி சூஸி அபவுட் தி ஃபில்ம்ஸ். ஆனால் நீங்கள் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க உங்களோட ஃபிலிம்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியுது. அதனால தான் யூ ஹாவ் அ கேப் பிட்வீன் ஒரு ஃபிலிம்க்கும் இன்னொன்று ஃபிலிம்க்கா? இஸ் தட் த ரீசன்? ஐயா, ஓகே. அண்ட் நீங்கள் ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணும்போது வாட் இஸ் யோர் ஒரு மீட்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த விஷயம் இருந்தால் நான் இந்த படம் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் சூஸ் பண்ண எல்லா ஃபிலிம்லையும் இது வரைக்கும் பண்ணதில் வி ஃபீல் லைக் த மேல் கேரக்டரோட ஃபுல் அட்டென்ஷனும் ஆர் ஸ்கோப் இட்ஸ் ஆல் டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் யூ. அந்த அட்டென்ஷன் ஃபுல்லாக உங்களோட கேரக்டர் ஈர்த்த மாதிரி அண்ட் இட்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப அழகாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆன் ஸ்க்ரீன். அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இன்றைக்காவது நீங்கள் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது? இல்லை, இந்த மாதிரி யோசிக்கலாம். பட் இது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன் அப்படி பண்ணுவீங்கன்னு நிறைய வாட்டி கேட்பாங்க. நான் சோம்பேறி சொல்லிடுவேன். சோம்பேறியா? மேபி. அப்புறம் இல்லை, எனக்கு வந்து எனக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்டோரிஸ் தான் நான் பண்ணுவேன்னு. ஏன்னா நீங்கள் போர்ட்ரே பண்ணுறது இன்னொன்று வாழ்க்கை, இன்னொன்று பொண்ணோட வாழ்க்கை, அந்த கேரக்டர். ஸோ அது ரொம்ப பிடிக்கலன்னா ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அது ஜஸ்டிஸ் பண்ண முடியாதுன்னா ஏன் பண்ணுறது? பேசாமல் வீட்லேயே இருக்கலாமே, அந்த மாதிரி. ஸோ யா, தட்ஸ் த ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா நான் சோம்பேறி அப்படின்னு சொல்கிறீங்க. பட் தென் பீங் செலக்டிவ், நீங்கள் ஈவன் தோ நீங்கள் சொல்கிற மாதிரி சூஸி, நான் ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப மொனாட்டனஸாக இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் டிஃபர் ஆகுது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் போரில் வந்து ரொம்ப ரகேடான டஃப்பான ஒரு பொண்ணு, அண்ட் இப்போ காதலிக்க நேரமில்லையில் வந்து வெரி சாஃப்ட், இப்போ நான் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு டிஜே பானு. பட் தென் இந்த கேரக்டரைசேஷன் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு வாட்டியும் வந்து யூர் அனலைசிங் அண்ட் இது எனக்கு சூஸ் ஐ மீன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இல்லை, ஸ்டோரி கேட்குறதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்டில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். லைக் நான் ஃபர்காட்டன் ஆர்மி பண்ணும்போது பாலிவுட்டில் அந்த கேரக்டர் வந்து சிங்கப்பூரில் வளர்ந்து ஒரு டிஸ்பிளேஸ்டான ஒரு பொண்ணு, ஆனால் தமிழ் பொண்ணு, 1940s ஸ்டோரி. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாழ் பண்ணும்போது அது அவ்வளோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபெம் ஃபட்டால் மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி விட்டாங்க. ஸோ அது எனக்கு அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. என்னால் அது பண்ண முடியுமா இல்லையான்னு கூட நான் ரொம்ப டவுட்டில் இருந்தேன். அருணுக்கு டவுட் இல்லை, ஆனால் எனக்கு வந்து எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட டவுட். த ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் மக்கள் சொல்கிறதுக்கப்புறம் இப்போ ஓகே அவங்களுக்கு மேடம் அப்படின்னா தெரியலையே, அப்படின்னா நீங்கள் தெரியலையே தவிர எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அந்த மாதிரி. பட் உங்களோட இனிஷியல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது அந்த நரேஷன் நீங்கள் கேட்டப்போ? முதல் வாட்டி கொஞ்சம் அவர் நரேஷன் சொல்லும்போது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா அப்போ வந்து எனக்கு தமிழே தெரியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் வந்து எதனா டக்குன்னு தூய தமிழில் பேசிட்டு போயிட்டாங்க. அவர் அவ்வளோ சங்கம் லிட்ரேச்சரில் பேசுகிறாங்க அவர். நான் வந்து ஓகே உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சா? ஆமாம், நல்லா தான் இருக்குது அப்படின்னா. பட் அவர் பேசுகிற விதானிலேயே தெரியும் இது. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொள்றதுக்கப்புறம் இல்லைனா அந்த பேர்லேயே அவங்களுக்கு பேர் இல்லை, அவங்களுக்கு பேர் எனக்கு தெரியும் பட் பேர் இல்லை, ஏன் அவங்களோட பேர் யாத்திராமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை தவிர வேறு உலகமே இல்லை. ஆனால் அவங்க வந்து அட் ஒன் பாயிண்ட் அவங்க வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஊர் சுற்றி பார்க்குறது பிடிக்குமா? இல்லைனா அவரோட குழந்தை பேரையே யாத்ரான்னு போட்டாங்கல்ல, தட் இட் செல்ஃப் சேஸ் ஸோ மச் அபவுட் ஹர், வாட் ஷி வாண்ட்ஸ் இன் ஹர் லைஃப். ஆனால் ஏன் அவங்கக்கிட்ட இல்லைந்தா அது ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கு பதில் தான் அந்த சினிமா. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நானா இந்த கேரக்டர் பண்ணேன் அப்படின்னு? ஆமாம், அது கண்டிப்பாக அப்படி இருந்தது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சாதாரணமாக ஃபஸ்ட் படத்துலேயே கிடைக்கிறது கஷ்டம். அது எழுதுறது வேறு யாருக்கு எழுதுறது கூட அது இன்னும் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து அரண்யகாண்டம் பார்க்கும்போது ஃபெம் ஃபட்டால் ஹீரோட் அந்த மாதிரி ஒரு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் லக்கா இன்னொன்று ஃபெம் ஃபட்டால் மாதிரி ஒரு வந்தாச்சு. இன்ஃபேக்ட் இது கேட்குறதுக்கப்புறம் முதல் வாட்டி மொத்தமாகவே ஸ்டோரி கேட்குறதுக்கு லைக் பட் ஹர் லைஃப் இஸ் ஸ்டில் ஈஸி பிகாஸ் அந்த லாஸ்ட்டில் தெரியும் when she does the gunshot where she is the Basha kind of. பட் இங்கே வந்து முன்னாடியே
கொல்றதுக்கு அப்புறம் ஒரு ஊர் சுற்றி பார்க்குறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. ஸோ அது பார்டர் லைன் இவ்வளோ தப்பாக போனால் கூட ஃபுல்லாக தப்பாகும். அண்ட் அருண் வந்து அந்த ப்ரெஷர் என் மேலே போட்டாங்க. அவர் வந்து இஃப் யூ கோ ராங் திஸ் ஃபில்ம் வில் கோ ராங். அது வந்து இன்னுமே ரொம்ப ஆமாம். அவன் நான் வந்து எங்க உங்களோட படம் இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க, ஃபில்ம் ஏதாச்சும் தப்பு போனால் நீங்கள் தான் காரணம். ஆமாம் நீங்கள் தான் காரணம் சொன்னால் ரொம்ப கஷ்டம் தானே. பட் படம் சக்ஸஸ் ஆகும்போது யூல் ஃபீல் ஈவன் மோர் ஒரு டபுள் விக்ட்ரி மாதிரி இல்லை, பிகாஸ் மெயின்லி ஆஃப்டர் ஹிம் சேயிங் தட். இல்லை ஆனாலும் அது அவரோட அஃப்கோர்ஸ் கிரெடிட்ஸ் கோ டு ஹிம். பட் தென் ஐம் சேயிங் ஈக்குவலாக உங்களுக்கும் இல்லை, பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்தனால நீங்கள் வந்து அதை கரெக்டாக. எனக்கு சந்தோஷம் என்னன்னா அது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருப்பாங்க இந்த சமூகத்திலேயே இருக்காங்க. ஆனால் அதை யாருமே அப்படி காமிக்க மாட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இன்னும் வரவே இல்லை. நைஸ். பட் இப்போ நீங்கள் நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு செப்பரேட் பண்ணக்கூடாது, டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது, மேல் டிரெக்டர் ஃபீமேல் டிரெக்டர். பட் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், இப்போ நீங்கள் கிருத்திகா மேமோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதர் மேல் டிரெக்டர்ஸ். பட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸா ஆர் அன் ஆக்டரா உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா ஐடியாலஜிஸில் இல்லை கம்ஃபர்ட் லெவல்? ஹீரோ நோஸ் இட். லைக் ஐ ஆல்வேஸ் சே அது வேற. ஐ திங்க் ஃபீமேல் டிரெக்டரோட வேலை பண்ணுறது அது வேற லெவல் கம்ஃபர்ட். அது யூ கேன் ஸ்பீக் அபவுட் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அண்ட் சாப்பாடு. நான் வந்து காதலிக்கு நேரமில்லை ஓகே சொல்லும்போது ஆக்சுவலி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 3 மாதம் அவங்க பர்சியூ பண்ணிட்டாங்க. இந்த பேர் கூட எனக்கு அவங்க காரணம் தான் வந்தாங்க, ஏன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க மேடை மேலேயே அந்த மாதிரி. ஸோ பட் அவங்க இவ்வளோ சாஃப்ட். எனக்கு நிறைய டவுட்ஸ் சாதாரணமே எனக்கு நான் சொன்னேன்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட என்னோட மைண்டில் டவுட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து த சாங் கம் இஃப் யூ ஹியர் மீ நவ் தட் சாங், அந்த சீன் பண்ணும்போது நானும் ரவி பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ், எனக்கு எப்போவுமே டவுட்ஸ் தான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஓகே, தெரியலையே சொல்லி கேன் வி டூ இட் அகேன் அந்த மாதிரி ஏதோ நான் சொல்லிட்டே இருந்தேன், சல்க் பண்ணிட்டே இருந்தேன். நான் போய் எடிட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அப்போ ஓகேயா? ஐ செட் யா ப்ளீஸ், இஃப் நாட் தென் வி ஹேவ் சான்ஸ். ஸோ லைக் யா இட்ஸ் ஓகே. அவ்வளோ ரீஅஷூரன்ஸ் இருக்குல்ல, அது என்னால் முன்னாடி அவங்க முன்னாடி யாரு கூட கேட்க முடியல. யாருமே அவ்வளோ ஈஸியாக பதில் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து 9:30 காலையில் நான் தூங்கிட்டு இருந்தேன், ஏன்னா ரொம்ப லேட்டாக அவங்க எடிட்டில் இருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க எனக்கு. I just saw the edit, so it really works for me. So you don't need to worry about. ஒரு பர்டிகுலர் சீன் பற்றி பேசிட்டோம், அது பர்ஃபெக்டாக இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஃபோன் பண்ணுற சொல்கிறது கூட தேவையில்லைல்ல, ஒரு வாய்ஸ் நோட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஓகே, இந்த இதுவும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சொன்னதை மைண்டில் வச்சுட்டு இல்லைனா வெத்தலை பூண்டு பிரியாணி அவங்களோட வீடு பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நான் சும்மா அப்படியே சொன்னேன் இஃப் ஐ கம் டு த செட் தென் ஃபுட் இஸ் ஆன் யூ அந்த மாதிரி சைன் பண்ணும்போது. ஸோ அவங்க உண்மையாகவே நான் ஒரு நாள் கூட செட் ஃபுட் சாப்பிடலாம். Oh, yeah. I always ate her food. Yeah. And Nithya also. Later, Nithya started getting. So we all are like having a party. So உங்களுக்கு எல்லா cuisine South Indian, Kerala dishes எல்லாமே இருந்ததாங்க. Nice, very nice. And talking about food, acting and all, we have to உங்களோட clothing style, உங்களோட most comfort wear அப்படினா என்ன சொல்வீங்க? வெளிய போறதுக்கு சாரி. Easy because sari doesn't demand anything else. நான் வந்து dresses have some amount of demand for sure because I have been model and I model for all the good cool designers. So those dresses and those so many things, it demands so much. So but if you wear sari doesn't demand anything. நான் ஏன் இது கேட்டேன்னா உங்களோட எல்லா படத்துலையும் சரி மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து சாரியில் வருவீங்க அண்ட் அது வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு சூட்டாக இருக்கும், லட்சணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யூ லுக் லைக் தட் யூனோ ஒரு தமிழ் பொண்ணு, யூனோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் வந்து அது எப்படி வந்து ஹவு டு யூ see that? அதனால தான் ஐ வாண்டட் ஆஸ்க் யூ அபவுட் சாரி. இதுதான் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஒகேஷன் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் சாடி போட்டு போகலாம், ரொம்ப கல்யாணத்துக்கு போனால்னா சாடி போட்டு போகலாம், ட்ரெடிஷ்னலில் போகலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம், என்ன வேணாலும் ஒரு சாடி போட்டு போகலாம். ஹேர்னா இப்போ எதுவுமே பண்ணலாம். காலையில் ஆக்சுவலி நைட் 1 o'clock ஃப்ளைட் இருந்தது, அங்கேருந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு 7:30 ராஜேஸ்வரோட வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ எதுவுமே பெருசாக எதுவுமே பண்ணலாம். பட் சாரி கொஞ்சம் ஆமாம் கரெக்ட். ஸோ
நான் சோம்பேறின்னு சொன்னேன்ல. ஸோ ரெண்டு ஒரே Otherwise, I'm a national player, so what I like is lower and t-shirt. ஓ நைஸ். Yeah. ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான ஒரு ரெண்டு Yeah. இது சொல்லியிருக்கீங்க. அண்ட் சோஷியல் மீடியா, ஆர் யூ வெரி ஆக்டிவ் பர்சன் சோஷியல் மீடியாவில்? I don't know how to handle the phone. ஒரு நாள் அப்படியே ஒரு ஃபேனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டேன். வீடியோ கால் யா தெரியல. அப்புறம் அவர் கூட எதுவுமே சொல்ல, அவர் பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியல அங்கே வீடியோ கால். அவருக்கு வந்து வாட் அ மொமெண்ட் அப்படின்னு. யா கொஞ்ச நேரம் அப்புறம் தெரிந்தது. I was like, I'm sorry. I wasn't intended to do this. அப்படின்னா no, it's okay, thank you very much அப்படின்னு சொல்லிருப்பாங்க. Yeah, so my friends joke about all these wrong doings I do on social media, but அதனாலே கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா? Yeah, but again, somberi is another reason, because you need to put, and also it takes a lot of time, because I don't want to waste anybody's time. Correct. Because chuma things I don't want to put, which is just random things, or where I'm staying and this and that. And also வேர் ஐ கம் ஃப்ரம், நான் வந்து ரொம்ப நான் நார்த்தில் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வளர்ந்த ஒரு பொண்ணு. பிறந்தது வந்து சவுத்தில், பட் வளர்ந்தது வந்து சத்தீஸ்கடில். ஸோ அங்கே வந்து ரொம்ப சின்ன காலனி அந்த மாதிரிலாம். அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை. ஸோ அவங்க என்னை பார்க்கும்போது, ஓ நமக்கு இல்லையே இப்படி, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் லைக் கிவ் தட் கிளிம்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் சம்திங். ஐ புட் வாட் எவர் ஐ ஹேவ் டு புட், இஃப் அட் ஆல். லைக் ஒரு அமேசான் தலை மேலே உட்காந்து இல்லை நீங்கள் போடணுன்னா அது போட்டுக்கலாம், பட் அது தவிர பெருசாக. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேவ் அ பிஆர், நீ வந்து அதை பண்ணி இது பண்ண, ஐ வாண்ட் அ பிஆர் டு என்னை ஹைட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பிஆர் வேணும் அப்படின்னு. ஸோ பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஐ கால் இட் வெரி க்யூட்டான தாட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி நைஸ் திங் டு ஹியர். அண்ட் நாங்கள் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், அது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாம்பே அண்ட் மதுரை வந்து ஒன் ஆஃப் லைக் ஃபேவரட் பிளேசஸ் அப்படின்னு. அண்ட் மதுரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், சும்மா அப்படியே ஒரு தடவை நாங்கள் போனோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை இன்னொன்று வாட்டி போயிட்டோம். வாட் இஸ் த ரீசன் உங்களுக்கு மதுரை பிடிச்சதுக்கு ரீசன்? சாப்பாடு, ஆர்கிடெக்சர். தேங்க் காட். நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த சாப்பாடுன்னு சொல்லணும், சாப்பாடு, பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் மதுரை. அதனால எனக்கு டக்கு நாங்கள் மதுரைனா சாப்பாடு. அப்புறம் பேசுகிற பேச்சில் ஒரு விதானம் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. அது கேட்கும்போது ஒரு மாதிரி மியூசிக்காக இருக்கும். அது வந்து இப்போது மேபி நம்ம இங்கே பேசும்போது ஒரு ஸ்வரம் மாதிரி இருக்கும், அங்கே பேசும்போது ஒரு தாளம் மாதிரி இருக்கும். அது வெரி நைஸ் இருக்கும். யா, ஸோ ஐ லைக் இட். ஸோ அண்ட் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும், எங்கே போனாலும், நீங்கள் சொன்ன மாதிரி வாண்டர்லிஸ்ட், எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்ல. எவ்ரி பர்சன் வில் ஹேவ் இட். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா யார்? தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதர்வைஸ் நாமளே நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ல. தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா யார் பண்ண போகிறா, ரைட்? இல்லை, வேறு யார் சப்போர்ட் பண்ணால் ஆனாலும் கூட நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, நைஸ். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட், டெல் மீ ஒரு ரீசன் வை வி ஷுட் லவ் பானு அண்ட் ஒன் ரீசன் டு ஹேட் பானு. ஐயோ, ஹேட் பண்ணாதீங்க, ஏங்க அப்படி பண்ணுவீங்க? ஓகே, நம்ம ஹேட்னா அப்படி ஹேட் யூ அந்த மாதிரி இல்லை. நீங்களாம் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்து சொல்வீங்கல்ல, இது என்னை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப பெக்யூலியர், அது நான் ரொம்ப பெக்யூலியர். அதுக்காக ஃபிலிமோகிராஃபி மாதிரி. ஆமாம், கரெக்ட். எல்லா திங்ஸுக்கு க்ளீன் பண்ணணுன்னு கூட என்கிட்ட ஒரு அது பண்ணுறதுக்கு ப்ரூம் இருக்குல்ல, அது நான் மேகாலயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா மேகாலயில் அந்த ப்ரூம் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரம். யாருக்காவது ப்ரூம் வேணும்னா மேகாலயா. ப்ளீஸ் they really have a good one, by the way. So ரொம்ப peculiar choices. So அதுக்காக ஹேட் பண்ணிக்கலாம், அதுக்காகவே லவ் பண்ணிக்கலாம். ஒரே ரீசன் தான் ஹேட் லவ். Yeah, for sure. Very peculiar on things. That I don't mask things, and I don't emotional intelligence can be equally hated for and equally loved for. True, very true. Thank you so much, Banu, for being on the show. ஏன்னா வந்து உங்களை படத்துலலாம் பார்த்து நாங்கள் வேறு மாதிரி பார்த்து ட்ரூ பானுவை பார்த்ததுல வந்து I am very happy and I'm sure the viewers are also going to be. Thank you so much. Thank you. And all the very best.